ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக இதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க. நாங்க நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு உண்டான பொதுவான ராசி பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க. ஏன்னா டேரெக்டாக உங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியும். ஸோ நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நம்மளோடு இணைந்திருங்கள். இதனால் புது வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ஏதுவாக தினசரி ராசி பலன்கள் உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக சுட சுட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு நம்ம போகலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் 4ஆம் நாள் இன்றைய தினம் ஸ்ரீராம நவமி தினங்க. ராமர் அவதரித்த நாள் இன்றைய தினம். ராமநாமத்தை சொல்லி அனைவருமே சிறந்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான பாதையை உருவாக்கி கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு, இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இன்றைய தினம் 9ஆம் இடத்துல உச்சமடைந்து காணப்படக்கூடிய நல்ல யோகம் சூப்பராக இருக்குங்க. மேலும் தனஸ்தானாதிபதி சூரிய பகவானும் இன்றைய தினம் சிறப்பான வகையில நல்ல ஒரு சூழலில் இருக்கிறவங்க உச்சமடைந்து காணப்படுகிறார். ஸோ இன்றைய தினம் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு அற்புதமான தினமாக இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்வதற்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க கடைபிடித்தே ஆகணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிதானம் மற்றும் பொறுமை ஆகியவை உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு தேவைங்க. எந்த வேலைகளை செய்தாலும் நிதானித்து இன்றைய தினம் பொறுமையாக செய்யுங்க. உங்களுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு சிறப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். நண்பர்களே, இன்றைய தினம் மிகப்பெரிய விஐபிகள் நல்ல அதிகார பதவியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆதரவுலாம் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் பணம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்கணுங்க. நிதானித்து செயல்பட வேண்டும், அவசரப்படக்கூடாது. எந்த காரியங்களாக இருந்தாலும் பதற்றமடையாமல் நிதானித்து நீங்க இன்றைய தினம் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கான வெற்றிகள் தாராளமாக வந்து சேரும். நண்பர்களே, சில காரியங்கள் நினைச்சபடி ரிசல்ட் கிடைக்காம போனாலும், நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்றாக இருந்தாலும் உங்களால் உங்க காரியங்களை நிறைய இன்னைக்கு ஏற்படுத்தி கொண்டு வெற்றிகளை பெற முடியும். உங்களுக்கான நல்ல தன லாபத்தையும் உருவாக்கி கொள்ள முடியுங்க. குறிப்பாக வியாபாரிகள் இன்றைய தினம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆரோக்கியமான விழிப்புணர்வோடு செயல்பட்டால் உங்களுக்கான பண லாபத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் பொருளாதார நிலை வியாபார ரீதியாக கிடைக்கக்கூடிய தன லாபம் மூலமாகவும் உயரும். மேலும் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதனால உங்கள் கடன் முழுவதையும் அடைத்து முடித்து எந்த கடனும் இல்லைங்கிற ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இன்றைய தினம் பொறுமையாக உங்க சக ஊழியர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா இன்றைய தினம் இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் பொருளாதார வகையில் மிகப்பெரிய முன்னேற்றகரமான சூழல் இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி கொண்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கான நிறைய ஐடியாக்களை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ள நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் ஆர்வமில்லாத சூழல் ஏற்படும் போது அதில் ஆர்வத்தை உருவாக்கி கொள்ள நீங்க கண்டிப்பாக கூடுதல் கவனம் செலுத்தியே ஆகணுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள நிதானமாக இன்றைய தினம் உங்க காரியங்கள் இருக்கக்கூடிய குறை நிறைகளை அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க ரொம்ப முக்கியம். திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் வாழ்க்கை துணை மூலமாக கொஞ்சம் உற்சாகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களது வாழ்க்கை துணை உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை சிறப்பாக காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவாருங்க. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய விஷயங்களுக்கு, பெரியவருடைய அறிவுரைகளுக்கு நீங்க கொஞ்சம் மதிப்பு கொடுத்தே ஆகணுங்க. இன்றைய தினம் உங்க வீட்டு பெரியவர்கள் நிதி உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நீங்க பெறுவீங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. உங்களது குடும்ப வாழ்க்கையானது ரொம்ப மதிப்போடு இருக்குங்க. நல்லா வணங்கத்தக்கதாக அமையும். நீங்க மற்றவங்க ஃபேமிலியெல்லாம் பார்க்கும்போது இருக்கிறத விட உங்க ஃபேமிலி மற்றவங்க பார்க்கும்போது ஒரு கையெடுத்து கும்பிட்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான கெத்தான ஒரு குடும்ப வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. இந்த தினம் உங்களது நட்புறவுகளை எல்லாம் நீங்க புதுப்பித்துக் கொள்ள உகந்த நேரம். உங்க நண்பர்களை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் உங்களது முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்க வேண்டிய ஒரு தருணங்கள் இப்பொழுது இருக்குங்க. அதன் மூலமாக உங்க நட்புறவுகள் புதுப்பித்துக் கொள்ளப்படும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்று காதலருடனான காதல் வாழ்க்கையிலே இன்றைய தினம் சிறந்த ஒரு நாள்ங்க. உங்களுக்கு உங்க மனக்குறந்த காதலர் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானவர்,
எவ்வளவு முக்கியத்துவம் வகிக்கிறாரு அப்படின்றத நீங்க உணர்வுபூர்வமாக உணர்ந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க. நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்க மனக்குறந்த காதலர் இனிமையாக பேசி உங்களை இன்னும் சந்தோஷப்படுத்துவாருங்க. எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் காரணமாக உங்க எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில் உங்க பணிகள் சிறப்பாக அமையும். உங்களது ஓய்வு நேரத்தில் உங்க பழைய நண்பர்களை மீட் பண்றது மூலமாக இன்றைய தினம் இன்னும் கலகலப்பாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். நல்ல இனிமை தரும் சொற்களை உங்களது மனக்குறந்த வாழ்க்கை துணை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட தேவைகள் என்ன, உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானவர் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் நல்ல வகையில் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய புரிதல் ஏற்படக்கூடிய நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு நாள் இன்றைய தினம். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்கள் வாழ்க்கை துணையின் சொற்கள் மூலமாக உங்களுக்கு இன்னும் சந்தோஷம் குதூகலமான ஒரு நாளாக மாற்றி தரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள். விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா இன்றைய நாள் இனிமையாக மாறுங்க நண்பர்களே. யோகமான ஒரு நாள். உங்கள் வீடு தேடி நல்ல செய்திகள் இனிமையான செய்திகள் இன்னைக்கு வந்து சேரும். கல்யாண கனவுகளை நிஜமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அதனால திருமணம் சொந்தமான முயற்சியை தாராளமாக மேற்கொள்ளுங்கள். சில பேருக்கு அசைய சொத்துக்கள் பூமி இடம் போன்றவற்றை வாங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு உதிரியாக சில வருமானங்களும் இன்னைக்கு இருக்குங்க. அதை பயன்படுத்தி கொண்டு இன்றைய தினத்தை நீங்க மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு நல்ல தனலாபம் அதிகரிக்கும். கடன் சுமைகள் எல்லாமே குறையும். கடன் பிரச்சனைகள் இல்லாத நல்ல ஒரு வாழ்க்கையை பெறக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் பர்ஃபெக்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் 6 லக்கியஸ்ட் நம்பராக அமையும். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் கூடுதல் பொறுமையாக இருந்து உங்கள் காரியங்களை நீங்கள் முடிக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்க. குறிப்பாக பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களை பணம் சம்பந்தமான எந்த டீல பேசும்போது கொஞ்சம் நீங்கள் நிதானித்து பொறுமையாக நடத்த வேண்டியது அவசியம். இன்னைக்கு சில காரியங்கள் நினைச்சபடி நடக்காமல் போகலாம். அதனால நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க. இன்றைய தினம் பணம் நிறைய சம்பாதிக்க முடியும். பொறுமையாக யோசித்து செயல்படுங்கள். பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் அனுசரித்து விட்டுக் கொடுத்து போறது மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் உண்டுங்க. குறிப்பாக அலுவலக பணிகளை உயரதிகாரிகள் சக ஊழியர்கள் கூட கொஞ்சம் அனுசரித்து போங்க. எதிர்பாராத நல்ல பயணங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. அதனால உங்களுக்கு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாள் விட்டு கொடுத்து போங்க. ஆயில்யம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா நிதானம் கண்டிப்பாக தேவை. வியாபார ரீதியாக கொஞ்சம் அலர்ட்டா இருந்து உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. சில விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வமில்லாத சூழல் ஏற்பட்டால் அதெல்லாம் சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கும் தகுந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுங்க. ஆர்வமில்லாத சில விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் செய்யணுங்கிற ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதற்கேற்ப சரியான திட்டங்களை முன்கூட்டியே வகுத்து நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை பெற்றுத்தரும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.